Hello, good morning students. In the video நம்ம பார்க்க போறது mensuration பாட தலைப்பில் இருந்து பார்க்குறோம். அதாவது கோன் ரைட் சர்க்குலர் கோன்ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அடுத்தபடியாக எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, இப்போ கணக்கு கவனிங்க. 4 person live in a conical tent. 4 நபர்கள் ஒரு கூம்பு வடிவுள்ள கூடாரத்துல இருக்கிறாங்களாம். whose slant height is 19 மீட்டர். அதாவது சாயுரம் 19 மீட்டர் கொண்ட கூடாரத்தில் நான்கு நபர்கள் இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க. each person required 22 meters square. ஒவ்வொரு நபருக்கும் 22 மீட்டர் ஸ்கொயர் வந்து தரப்பகுதி தேவைப்படுது. ஏன்னா அவங்க வசிக்கிறாங்கன்னா இப்ப கீழே தானே உட்காந்து கூடாரத்து மேல உட்காரது இல்லையா? இதுதான் கோனிக்கல் டென்ட். இப்போ கீழே தான் இந்த பகுதியில இப்படி உட்காந்து இருக்காங்க 4 நபர்கள். அப்போ எது நமக்கு கீழே பகுதி தானே? இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டு சொல்லிட்டான். இங்கிறது இது ரேடியஸ். ஓகே, இப்போ இது ஹைட்டு. இப்போ இந்த 4 பேர் வசிக்கிற இடம், வசிக்கிறதுடைய ஸ்லாண்ட் ஹைட் L = 19. ரேடியஸ் என்ன கொடுக்குறான் பாருங்க, ஈச் பர்சன் 22 மீட்டர். ஓகே, ஈச் ரேடியஸ் தெரியாது, இதுவும் தெரியாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, நல்ல கவனிங்க. ஈச் ஒவ்வொரு 4 பேர் எங்க உட்காந்துக்கிறாங்க? சர்க்குலர்ல, இந்த வட்டத்துல உட்காந்துக்கிறாங்க. ஏரியா, அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சொல்யூஷன் பாருங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள், பாட்டம் ஆஃப் த கோன். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன பண்ணலாம்? பை ஆர் ஸ்கொயர். அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு எவ்வளவு கொடுத்தா? ரெக்வயர்ட் 22 ஒரு நபருக்கு ஈக்குவல் 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர். இதை எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன் கண்டுபிடிக்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. L = 19. ஆர் தெரியுமானா தெரியாது, H தெரியுமானா தெரியாது. ஓகே, இப்போ ஸ்லாண்ட் ஹைட், தட் மீன்ஸ் ஸ்லாண்ட் ஹைட், slant height equal to இது ரஃபர் காலத்துல வச்சுக்கிறோம். ஓகே, இந்த 4 பேர் எங்க உட்காந்து? தரையில. அப்போ ஏரியா ஃப்ளோர், ஏரியா ஆஃப் எ ஃப்ளோர். ஓகே, ஏரியா ஃப்ளோர்ன்றது இது வட்டம் தானே? அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் எவ்வளவு கொடுக்குறா? அப்புறம் ஈச் பர்சன் ஆஃப் த ஃப்ளோர் 22 தான். அப்போ ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஈக்குவல் டு 22. இங்க ஒரு 22/7 ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. இப்போ இந்த 22க்கு 22 கேன்சல் பண்ணி இந்த 1 எடுத்து இங்க மற்ற 1 × 7 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். தட் இம்ப்ளைஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 7. அப்போ ஆர் ஈக்குவல் டு √7. ஆரோட மதிப்பு √7 கிடைச்சது. அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த டென்ட். ஹைட் ஆஃப் த டென்ட். அப்போ ஆர் தெரியும், எல் தெரியும். அடுத்த ஸ்டெப் ஹைட். இப்போ நான் ஹைட் H = ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். தட்ஸ் ஈக்குவல் Lன்றது எவ்வளவு பாருங்க, 19 ஸ்கொயர் மைனஸ் √7 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் 19 ஸ்கொயர், 19 மல்டிப்ளை பண்ணுங்க 2 டைம்ஸ். 9 9s are 81, ரிமைண்டர் 8, 9 9 26, 6 ரிமைண்டர் 2, 1 1s are 1, 361.
that's equal square root of 361 minus 7 equal 354. இப்போ 354 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இங்க கவனிங்க, 354. இப்போ 1 1 சார் 1, ரிமைண்டர் 2. ஓகே, 5 4. இந்த 1 2ஆல மல்டிப்ளை பண்றோம் 2. அப்போ இங்க போடுற நம்பர் அதே நம்பர் இங்க போட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணா இது வருதா பார்க்கலாம். 8 8 8 8s are 64, remainder 6. 8 2s are 2 8s are 16, 22 by 0 3 point. அடுத்த ஸ்டெப் இங்க 0 னு வச்சுக்கிறோம். இது 2ஆல மல்டிப்ளை பண்றோம். இன்னொரு 0 கூட வச்சுக்கலாம். Zero, then 30. அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் 18 எழுதலாம். அப்புறம் இது மட்டும் 36, இங்க ஒரு 2 0 சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டா என்ன ஆகுது 8. இந்த 8 இங்க போட்டுக்கிறோம். இப்ப மட்டும் 8 8 8 8s are 64, remainder 6. 8 6 are 48 48 48 plus 6 54, remainder 5 29. போயிட்டே இருக்கு. அப்போ 18.8. therefore find the height of the tent. therefore the height of the tent is 18.8 meter. ஓகே ஓகே பிள்ளைங்களா, இதுதான் ஆன்சர். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது ஒர்க் அவுட். இது ரஃப் ஒர்க் காலம். இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தது இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த கணக்கு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த கணக்குடன் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.